இம்ப்ளான்ட் ட்ரைனிங் வித்தியாசம், இந்தமாரி நிறைய வீடியோஸ்லாம் அடுத்தடுத்து வருது. ஸோ குறிஞ்சிக்கும் இந்த அனுச்சம் ஹாஸ்டலுக்கும் பெரிய வித்தியாசமே இல்லை, ஓகேவா? ஸோ அதனால் வந்து அந்த வீடியோவில் பார்த்த நிறைய விஷயம் இந்த வீடியோலையும் இருக்கும், ஓகே? அதனால் அண்ணன் மேலே கோவப்படாதீங்க, ஓகே? ஸோ ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்து இந்த ஹாஸ்டல் வீடியோ போடுங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க, ஓகேவா? ஸோ அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா அனுச்சம் அண்டு குறிஞ்சி, ஸோ இந்த ஹாஸ்டலுக்குள்ளே எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன். ஸோ அந்த ஃபோட்டோஸ்லாம் நான் வந்து உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணுறேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ப்ளஸ் வந்துட்டு அடுத்த வீடியோவில் ஒரு சப்ஜெக்டில் வந்து ஷார்ட் நோட்ஸ் எப்படி எழுதுறது, ஒரு பெரிய புக் இருக்கும், அந்த புக்கை புழிஞ்சிங்கன்னா ஒரு நோட்ஸு, அந்த நோட்டையும் புழிஞ்சிங்கன்னு வச்சிங்களேன், அதுலேருந்து வர்றது தான் ஷார்ட் நோட்ஸ். ஸோ அதை நம்ம எப்படி பண்ண போகிறோம், எப்படி நான் எழுதினேன் அப்படிங்கிறத ரியல் டைமாக உங்கள்கிட்ட நான் காமிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஹாஸ்டல்லாம் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ அப்புறமா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இதை பற்றி நான் வந்து போடுறேன், ஓகே? தேங்க்யூ. ஸோ இதான்ப்பா அனுச்சம் ஹாஸ்டல். அண்ணா யூனிவர்சிட்டி ஹாஸ்டல்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பூ பேரில் வச்சுருப்பாங்க. ரோஜா, முல்லை, தாளம், ஓகேவா, மகிழம், தும்பை. ஸோ இந்தமாரி எல்லா ஹாஸ்டலும் பூ பேரில் இருக்கும். ஸோ இந்த அனுச்சம் வந்து ஃபஸ்ட் இயர்ஸ்க்கான ஹாஸ்டல் இல்லையா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா பெயிண்ட் அடித்து உள்ள இன்டீரியர்லாம் நல்லாவே ரெடி பண்ணியிருக்காங்க இந்த வருஷம், ஓகே? இந்த சைக்கிள் ஸ்டாண்ட் இருக்குது, நீங்கள் சைக்கிள் நிப்பாட்டி வச்சுக்கலாம். பட் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், சைக்கிள்லாம் வந்துட்டு தேவையில்லை, நீங்கள் நடந்தே இது பழகலாம், ஓகேவா? இது குறிஞ்சி ஹாஸ்டல் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதில் வந்து இந்த இடத்த பற்றி நான் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அப்புறம் வந்து 24/7 வாட்டர் ஃபெசிலிட்டியும் இருக்கும், ஓகே? இன்னொரு விஷயம், இது ஆரோ வாட்டர் இல்லையா? ஸோ வந்துட்டு இது எப்போதுமே 24/7 இருக்கும், ஓகேவா? ஸோ அதனால் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி ஹாஸ்டலை பொறுத்த வரைக்கும் தண்ணி பிரச்சனை அப்படிங்கிறதே ஒன்றும் கிடையாது. ஸோ ஹாட் வாட்டர், கோல்டு வாட்டர், நார்மல் வாட்டர் 3மே வருமா? ஸோ அதனால் வந்துட்டு அதுக்காக ஒரி பண்ண வேணாம். ஸோ பேரண்ட்ஸ் ஆனால் உங்களுக்கும் தான், ஓகே? அதை எல்லாருக்கும் சேர்த்து அந்த வீடியோவில் என்னடா குறிஞ்சி வீடியோவில் போட்டிருந்த அதே ஃபோட்டோ வச்சுருக்கானேன்னு பார்க்காதீங்க. ஸோ இது வந்து அனுச்சம் ஹாஸ்டலில் என்ட்ரு ஆனோடனே 2 பேருக்கும் காமனாக வாஷிங் மிஷின் ஃபெசிலிட்டி மாரி ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து நீங்கள் குறிஞ்சி ஹாஸ்டல்லேருந்து இங்கே வரலாம், அதுதான் இது. நான் அஃப்கோர்ஸ் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வராண்டா, இந்த டாய்லெட்ஸ்லாம் வந்து ப்ராப்பராக நீட் அண்ட் க்ளீனாக அண்ணா யூனிவர்சிட்டி ஹாஸ்டல்ஸில் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸுமே வந்துட்டு நீட் அண்ட் க்ளீனாக அவங்களுமே பர்சனல் ஹைஜீனாக மெயின்டைன் பண்ணுவாங்க, அதனால் அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஸோ ரூம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பங்கர் பெட்ஸு, அப்புறம் வந்து 4 பேருக்கும் டேபிள், சேர் எல்லாமே ப்ராப்பராக கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. கபோர்டு வந்து இந்த பக்கம் இருக்குது, உங்களுக்கு அது தெரியாது, அந்த வியூவிலேருந்து பார்த்தா கபோர்டு இருக்கிறது தெரியும், ஓகே? ஸோ அது ஒன்று. அப்படியே எல்லாத்தையும் அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வாங்க. பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ஒரு இடத்துலையும் மெஸ் ஒரு இடத்துலையும் இருக்கும். ப்ளஸ்ஸு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது பக்கத்தில் இருக்கும். பக்கத்துலன்னா ஒரு இப்போ உங்கள் ஹாஸ்டல் எப்படி இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் அனுச்சம் அண்ட் குறிஞ்சி ஹாஸ்டல்லேருந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 600 to 700 மீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கும், ஓகே? ஸோ அதேமாதிரி மெஸ்ஸு வந்து ஜூனியர் மெஸ்ஸு பக்கத்துலேயே இருக்கும். பட் ஒன்ஸு மற்ற ஹாஸ்டல் போக இப்போ மெக்கானிக்கலு, அப்புறம் சிவிலு, ஸோ இந்தமாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் நடக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக வந்து வீட்டில் இருக்கவங்கள்ட்ட வந்துட்டு சைக்கிள் வாங்கி கொடுங்க அப்படிலாம் கேட்காதீங்க. ஏன்னா இப்போ நான் வந்து தாளம் ஹாஸ்டல், ஓகே? ஸோ அந்த இடத்துலேருந்து மெஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 1 கிலோமீட்டர் இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ ஒரு நாளைக்கு காலையில் போயிட்டு வருது, அது என்னென்னா என் ஹாஸ்டல் பக்கத்தில் என் டிபார்ட்மெண்ட் இருக்குது, மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டு. போயிட்டு வரதுக்கு ஒரு 1 கிலோமீட்டர், வர 1 கிலோமீட்டர் 2. அதேமாரி மதியானம், ஈவினிங், நைட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 6 to 8 கிலோமீட்டர்ஸ் வந்து நான் வந்து நடந்துருவேன். ஆனால் நான் 8 கிலோமீட்டர் நடக்கணுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா அதான் கிடையாது. ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு யூனிட், ஒரு எலக்ட்ரிக்கல் வேன் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க, 1. 2வது நீங்கள் நடந்து பழகுனீங்கன்னா உங்களுக்கு ஜாலியாக இருக்கும். பாருங்கள், நான் அவ்வளோ சாப்பிடுவேன், ஆனால் வந்து நான் அப்படியே ஒளியவே இருப்பேன். ப்ளஸ் வந்து நமக்கு வெயிட் லாஸ் ஆயிரும், ஓகே? 2வது வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோடு அப்படியே சேர்ந்தா கேங்காக அப்படியே போயிட்டு அப்படியே கேங்காக வர்றது, ஓகே? அது வந்து ஒரு நல்ல ஒரு வைப் கொடுக்கும். இது ஒன்றும் இல்லை, நைட்டு போகிறீங்க சாப்பிட, போயிட்டு 7 மணிக்கு போய் சாப்பிட்டுட்டு திரும்பி வரப்போ அப்படியே பொடிநடையாக அப்படியே நடந்து அப்படியே கதை பேசிட்டு அப்படியே ஒரு இடத்துல உட்காந்துட்டு நானும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஓடி பிடிச்சி விளாடுவோம். நான் என்னோடய ஜூனியர் பசங்க, ஓகேவா? அதுவும் என்னோடய டேரக்ட் ஜூனியர் கிடையாது, வேறு டிபார்ட்மெண்ட் ஜூனியர் பசங்க. அவங்க ரொம்பவே ஜாலியாக என் கூட விளையாடிட்டு இருப்பாங்க. ஸோ எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா சைக்கிளுக்காக சொல்கிறேன், ஓகே? சைக்கிள் வேணாம், அதுக்காக வந்து பேரண்ட்டை வந்து நம்ம கஷ்டப்படுத்த வேணாம், ஓகே? நடந்தே போயிட்டு நடந்தே வரலாம். ஸோ உங்களுக்கு வந்து நடக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா தெரியாது, பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இத்தனை நாள் வந்து ஸ்கூலில் இருந்திருப்பீங்க, ஓகே?
அஃப்கோர்ஸ் ஸ்கூலில் தான் இருந்திருப்பீங்க. ஓகே. ஸோ வந்துட்டு இப்போ எப்படி சொல்கிறது, அது ஒரு ஆள் டிஸ்ட்ராக்ஷன் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம். ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல்ஸுக்கு வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும் இல்லையா. ஸோ நிறைய பேர் வந்து ஃபோன் வச்சுக்கலாமா, சாட்டர்டே சண்டேஸில் வந்துட்டு வெளில போக முடியுமா, ஸோ அதெல்லாம் கேள்வி கேட்குறீங்க. பொதுவாக அண்ணா யூனிவர்சிட்டி ஹாஸ்டல்ஸை பொறுத்த வரைக்கும் சிஇஜி அண்ட் ஏசிடி எம்ஐடி சாப் இந்தமாரி ஹாஸ்டல்ஸில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுங்கிறது ரொம்பவே சிம்பிள். ஓகே. நீங்கள் வந்துட்டு என்ன சொல்கிறது, இன் அண்ட் அவுட் டைம்னு ஒன்று இருக்குது. அதாவது காலையில் வெளில போகிறது 6 மணினா நைட்டு திரும்பி வர்றது வந்து 9 மணி, கேர்ள்ஸாக இருந்தால் 8:30. ஸோ இந்த டைமில் மட்டும்தான் அவங்க ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. மற்றபடி நீங்கள் ஃபோன், இது காலேஜுப்பா, அதனால் நீங்கள் ஃபோன் வச்சுக்கலாம், கிளாஸ் ரூம்லேயே ஃபோன் வச்சுக்கலாம், சைலண்டில் வச்சுக்கணும். அதான் ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு நீங்கள் எங்கே போகிறீங்க எங்கே வரீங்கன்னு யார் எந்த கேள்வி உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. நீங்கள் வந்து படிக்கலாம், படிக்காமல் இருக்கலாம். கம்பல்சரி ஸ்டடி ஹவர்ஸ்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம படிக்க வந்திருக்கோம், உன் வாழ்க்கை உன் கையில் இருக்குது, நீ படி, நான் உன்னை டார்ச்சர்லாம் பண்ண மாட்டேன். ஸ்கூலுக்கு வந்து ஒரு நெசசிட்டி இருக்குது, நம்ம ஸ்கூலை வந்து இப்படி கொண்டு போகணும் அப்படின்னு. இங்கே அண்ணா யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படித்தா உங்களுக்கு படிப்பு ஏறும், எல்லாமே நம்ம கையில் ரெஸ்பான்சிபிள் கொடுத்துருவாங்க. அதான் காலேஜோட மெயினே. அண்ணா யூனிவர்சிட்டி மட்டும் இல்லை, காலேஜோட மோட்டோவே அதுதான். ஓகேவா. ரெஸ்பான்சிபிலிட்டி உன் கையில் இருக்குது, நீ படித்து புரிஞ்சிக்க போகிற, உன்னை நான் ப்ரெஷர் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மென்டாலிட்டியில் தான் வந்துட்டு ப்ரொஃபஸர்ஸ்லேருந்து காலேஜ் மேனேஜ்மெண்ட்டுமே இருக்கும். ஓகே. ஸோ அதனால் வந்துட்டு இந்த பாயிண்ட்ஸையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹாஸ்டல் வந்து ஸ்ட்ரிக்டே கிடையாது, உங்களோட ஆர்சி பொறுத்து தான் அது. உங்கள் ஆர்சி வந்து நல்லவராக இருக்கார் அப்படின்னா ஓகே. நீங்கள் இல்லை ஆர்சி வந்து கொஞ்சம் கோளாறான ஆளாக இருக்கார், ரொம்ப கேள்வி கேட்குறாரு அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கும். மற்றபடி நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. ஹாஸ்டல் விட்டு போகிறீங்க இந்த சென்ஸ், இப்போ சாட்டர்டே சண்டே ஊருக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதுக்கு பர்மிஷன் லெட்டர் வாங்கி, சிவன் நான் சாட்டர்டே சண்டே ஊருக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணணும் ஆர்சிக்கிட்ட. லெட்டரில் கையெழுத்து வாங்கிட்டு ஊருக்கு போயிட்டு வரலாம். பட் வந்து நான் பெஸ்ட் நகர் பீச்சுக்கு போகிறேன், அப்புறம் வந்துட்டு இதுக்கு என்னது பக்கத்தில் உள்ள இடத்துக்குலாம் போகிறேன் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு நீங்கள் எப்படி சொல்கிறது, பர்மிஷன்லாம் வாங்க வேணாம். ஏன்னா காலையில் இன்டைம் போயிடுறோம், போயிட்டு நைட்டு எங்கெங்கன்னா சுற்றிட்டு கரெக்டாக 9 மணிக்குள்ளே உள்ளே வந்துட்டிங்கன்னா அவங்கள யாரும் இந்த கேள்வி கேட்க மாட்டாங்க. அதுக்கெலாம் பர்மிஷன் வாங்கின எந்த அவசியமும் இல்லை. அவ்வளோதான்ப்பா. ஸோ மற்றபடி எல்லாம் கவர் பண்ணியிருப்பேன். அப்புறம் மெயினாக ஹாஸ்டல் ஒய்ஃபை இருக்குல்ல, அந்த ஹாஸ்டல் ஒய்ஃபை பார்த்திங்கன்னா நம்ம லேப்டாப்லேருந்து தான் கனெக்ட் பண்ண முடியும். ஒன்று, அதுக்காக லேப்டாப் வாங்கணுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை. ஏன் அப்படின்னா இப்போ லேப்டாப்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் விலை அதிகமாக இருக்கும். காலேஜ்லேயே கொடுப்பாங்க, இந்த சென்ஸ் 3rd இயரில் கொடுத்தாங்க லாஸ்ட் இயர், பட் இந்த இயர் எப்படின்னு தெரியல. ஒன்று. ரெண்டாவது, லேப்டாப் வாங்கி தான் நீங்கள் படிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஏன்னா சிஜி ஹாஸ்டல், சிஜி ஏசிடி இந்தமாரி அண்ணா யூனிவர்சிட்டியில் லைப்ரரி ஒன்று இருக்குது. லைப்ரரியில் பார்த்தீங்கன்னா புக்ஸ் வந்து நீங்கள் புக்ஸ் எடுத்துக்கலாம். ப்ளஸ் 3rd ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சென்டர் இருக்கும். கம்ப்யூட்டர்னால் வந்து ஒரு 30-40 கம்ப்யூட்டர் இந்த பக்கம் அந்த பக்கமும் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது காலேஜ் ரிலேட்டடாக ப்ரெசன்டேஷன் எதாவது பண்ணணும், இல்லை வந்து எதாவது நோட்ஸ் எடுக்கணும், படிக்கணும் அப்படின்னா நீங்கள் அங்கே வந்துட்டு அங்கே இருக்க கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக நம்ம பேரண்ட்டை வந்துட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு வேணாம். ஏன்னா இதெல்லாம் இருக்கணுங்கிறது அந்த அவசியமும் இல்லை. ஓகே. அவங்க நெசசிட்டியும் இல்லை. ஏன்னா நம்மக்கிட்ட ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, ஸோ அதை வச்சே மேனேஜ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து கம்ப்யூட்டர் தேவைப்படுது, லேப்டாப் தேவைப்படுதுங்கிற இடத்துல நீங்கள் வந்துட்டு, ஏன்னா காலையில் 8 மணிலேருந்து நைட் 9 மணி வரைக்கும் லைப்ரரி வந்து திறந்துருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு ப்ரெசன்டேஷன் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். ஒன்று. அடுத்தது இந்த இப்போ ஒய்ஃபை சொன்னால, ஹாஸ்டல் ஒய்ஃபை இருக்கும், லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிக்கலாம். யாராவது இல்லை பசங்க வச்சுருக்காங்கன்னா அவங்கள்ட்டேருந்து ஹாட்ஸ்பாட் த்ரெட் பண்ணி உங்களுக்கு தேவையான இன்டர்நெட்டை யூஸ் பண்ணிக்கலாம். பட் நெட்வொர்க் தான்ப்பா பெரிய பிரச்சனை. ஓகே. ஆல்ரெடி நெட்வொர்க் பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஹாஸ்டலில் கொஷின் அண்ட் ஆன்சரில் வந்து என்ன நெட்வொர்க்லாம் யூஸ் பண்ணலாம். ஒன்றும் இல்லை, வோடஃபோன், அப்புறம் பிஎஸ்என்எல், அதுக்கப்புறமா தான் ஏர்டெல் ஜியோ வருது. ஸோ அந்தமாரி தான் ரேட் பண்ணுறாங்க. பாருங்கள், நீங்களே போய் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அந்த மர்ம தேசத்துக்குள்ளே என்ட்ரானோன்னே அப்பா மூச்சு இறக்குது. ஸோ போதும், நான் அடுத்தது இந்த ஃபோட்டோஸ்லாம் பாருங்கள். ஓகே. ஸோ ஃபஸ்ட் இயர் ஹாஸ்டல்ஸு, குறிஞ்சி வந்து 2nd இயர் ஹாஸ்டலும் கூட, அது மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அனுச்சம் தான் வந்து ஒரிஜினல் ஃபஸ்ட் இயர். இப்போ குறிஞ்சி ஹாஸ்டலையும் சேர்த்துருக்கிறதுனால நம்ம அதையும் பற்றி பேசுகிறோம். ஓகே. அவ்வளோதான்ப்பா. அடுத்தடுத்து பாருங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நிறையா விஷயம் பேசுவோம். இன்னும் நிறையா இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஷார்ட் நோட்ஸ் எழுதுறது, அப்புறம் வந்து எக்ஸாம் எழுதுறது, அப்புறம் வந்துட்டு வேறு என்ன, எலெக்டிவ்ஸ் எப்படி சூஸ் பண்ணுறது, ஸோ இந்தமாரி இன்டர்ன்ஷிப்புக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம், இம்ப்ளான்ட் ட்ரைனிங் என்ன வித்தியாசம், இந்தமாரி நிறைய வீடியோஸ்லாம் அடுத்தடுத்து வருது. ஸோ இந்த ஃபோட்டோஸ் பார்த்துட்டு அப்படியே நானும் கிளம்புறேன். ஓகே. பை. ஏன் சுற்றி இருக்கவங்களா யாராம பைத்தியக்காரன் அப்படின்னு நினைக்கிறாங்களோன்னு தோணுது.
பேரண்ட்ஸ் ஆனால் உங்களுக்கு ஒரு மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி ஹாஸ்டல் வந்து ரொம்பவே வந்து ஒரு செக்யூரான ஹாஸ்டல். ஏன்னா வந்துட்டு அது கேம்பஸ்குள்ளேயே இருக்குது, ஓகேவா? ஸோ அதனால் கேம்பஸ் விட்டு வெளியில் போகிறதுக்கான எந்த ஒரு தேவையும் நெசசிட்டியும் இல்லை. ஆனால் பசங்க ஜாலியாக இங்கே போயிட்டு வருவாங்கன்னு வச்சுங்களேன். ப்ளஸ்ஸு ஹாஸ்டல் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக ரொம்ப ப்ராப்பராக இருக்கும். பசங்களுமே ரொம்ப தங்கமான பசங்களாக இருப்பாங்க நான் பார்த்த வரைக்கும். ஏன்னா அதனால் வந்து நீங்கள் எதை பற்றியும் ஒரி பண்ணிக்காதீங்க. உங்கள் பசங்க வந்து நல்ல இடத்துக்கு போகிறாங்க. ஸோ நல்லபடியாக வருவாங்க. ஸோ அதனால் வந்து எதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. ஓகே, அதுதான்ப்பா. மற்றபடி வேறு என்ன எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல. ஓகே, ஸோ அவ்வளோதான். எல்லாம் ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஹாஸ்டல் எப்படி எப்போதுமே சரி நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுவாங்க அண்ணா யூனிவர்சிட்டி ஹாஸ்டலை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ரெகுலராக வந்துட்டு ஒரு வாட்ச்மேன் வந்து வெளியில் இருப்பார். ப்ளஸ் வந்து உள்ளே க்ளீனிங் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வந்து ரெகுலராக டெய்லிக்கும் டாய்லெட் அண்டு ஓப்பன் ஸ்பேஸ் வராண்டா இருக்குது பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுவாங்க. ரூம் வந்து நம்ம தான் க்ளீன் பண்ணணும். பசங்களே கோஆர்டினேட் பண்ணி இன்றைக்கி நீ கூட்டுறேன், நீங்கள் நான் கூட்டுறேன், அதுமாரி ஒரு கோஆர்டினேட் பண்ணிவிட்டு அவங்க தான் வந்து அந்த அவங்களோட ஸ்பேஸை வந்து ஹைஜீனாக பார்த்துக்கணும். ஸோ அவ்வளோதான். ஸோ இதுதான் பேசிக்கான திங்ஸு. ஸோ வீடியோலாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம அந்த ஷார்ட் நோட்ஸ் இதெல்லாம் பற்றி பேசுவோம். ஓகேவா? தேங்க்யூப்பா. பாய் பாய்.